வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆர்எல். ஆர்எல் என்னது? லோட் ரெசிஸ்டார். இங்கே தான் இருக்குது. இந்த லோட் ரெசிஸ்டார்னுடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். அட் விச் மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆர்எல். ஸோ இந்த இடத்துல மேக்ஸிமம் பவர் வந்து டெலிவர் ஆகிருக்கு, அதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆர்எல். சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட் டயக்ராமில் பாருங்கள். நமக்கு இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, ரெசிஸ்டார்ஸ் இருக்குது. 2 ஓம் ரெசிஸ்டார், 1 ஓம் ரெசிஸ்டார், 3 ஓம் ரெசிஸ்டார், லோட் ரெசிஸ்டார். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? ஆர்எல். இந்த ஆர்எல்ல தான் நம்ம எவ்வளோ பவர் டெலிவர் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ முதல்ல ஸ்டெப் 1 இதை தான் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்டெப் 1, ரிமூவ் லோட் ரெசிஸ்டார். ஆர்எல்ல ரிமூவ் பண்ணிடணும். இப்போ ரிமூவ் பண்ணிடலாமா? அப்போ டயக்ராம் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன வரும்? இந்த இடம் ஃபுல்லாக ரிமூவ் ஆகிட்டு நம்மளுக்கு டெர்மினல்ஸ் மட்டும் இருக்கும், ஏ பி மட்டும் இருக்கும். இப்போ அடுத்து நம்ம ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா தெவினின் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 2, தெவினின் வோல்டேஜ். சரி, இந்த தெவினின் வோல்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த தெவினின் வோல்டேஜ் எங்கே இருக்கும்னா இந்த ஏபி பாயிண்டில் தான் இருக்கும் தெவினின் வோல்டேஜ். ஓகே, சரி. முதல்ல இந்த தெவினின் வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு முன்னாடி இந்த 3 ஓமில் ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த லூப்புக்குள்ளே ஐன்னு ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். ஏன்னா இங்கே ப்ளஸ், ஸோ இப்படி தான் வச்சுப்போம். இந்த டைரெக்ஷனில் வச்சுப்போம். ஐன்னு ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. ஓகேங்களா? இங்கே தான் ப்ளஸ் இருக்குது, ஸோ இந்த டைரெக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ இந்த ஐ கரண்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு தெவினின் வோல்டேஜ் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த ஆர்டரில் போவோம். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2 ஓமை -2ன்னு போட்டு எழுதணும். -2, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐ கரண்ட். நெக்ஸ்ட் அடுத்து இப்படியே வந்தோம்னா இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, 3 ஓம் ரெசிஸ்டார். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கும், இங்கே மைனஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுறது. ஸோ -3, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு ஐ கரண்ட்டு. ஓகேங்களா? அடுத்தது இப்படி வந்தோம்னா இங்கே ஒரு பேட்ரி இருக்குது. ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? +10ன்னு போடணும். அதோட லூப் ஓவர் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு 0. -2i -3i ஆட் பண்ண வரும் -5i. இந்த 10 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா -10. மைனஸ் மைனஸ் கேன்சல். i ஈக்குவல் டு 10. இந்த 5 கீழே வந்துடும். 5 1s are 5, 5 2s are 10. ஸோ எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? 2 ஆம்பியர் கரண்ட் வந்து அந்த லூப்புக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த தெவினின் வோல்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு இந்த தெவினின் வோல்டேஜுக்கு பேரலாக என்ன ரெசிஸ்டார் இருக்குது? 3 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. இதில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா தெவினின் வோல்டேஜ் கிடச்சிடும். இந்த தெவினின் வோல்டேஜுக்கு சீரீஸில் யார் இருக்கா? இந்த 1 ஓம் ரெசிஸ்டார். இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இதில் எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் இருக்காது. ஸோ இது 0. இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. நம்ம யூஸ் பண்ண போகிறது இந்த தெவினின் வோல்டேஜுக்கு பேரலாக இருக்கிற 3 ஓம் ரெசிஸ்டார் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். Therefore தெவினின் வோல்டேஜ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் அட் 3 ஓம் ரெசிஸ்டார். ஸோ 3 ஓம் கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணோம்? அதில் என்ன கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது? இந்த 3 ஓம் ரெசிஸ்டாரில் ஐ கரண்ட்டு தான் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஐ கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஐ நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 ஆம்பியர். ஸோ 3 × 2 6 வோல்ட். ஸோ தெவினின் வோல்டேஜ் என்ன இருக்குது? 6 வோல்ட் இருக்குது. ஸ்டெப் 2 ஓவர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா தெவினின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல ஸ்டெப் 1க்கு போயிடணும். ஸ்டெப் 1க்கு போயிட்டு எங்கெல்லாம் பேட்ரி சோர்ஸ் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் பண்ணிடணும். இங்கே ஒரு பேட்ரி இருக்குது, அப்போ தான் ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் பண்ணிடலாமா? அப்போ டயக்ராம் எப்படி வரும் பாருங்கள். இங்கே பேட்ரி இருந்தது, அதை ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டார் இருக்குது, இங்கே டெர்மினல்ஸ். கரெக்டுங்களா? டயக்ராம் பாருங்கள், அதே மாதிரி இருக்குங்களா? ஸோ இதை மட்டும் நான் ஷார்ட் பண்ணியாச்சு, மற்ற எல்லாத்தையும் எழுதியாச்சு. 2 1 3 2 1 3 2 1 3 ஓம். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ இந்த இடத்துல
AB. இப்போ இதனுடைய நம்ம தெவெனின் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 2 ஓம் இந்த 3 ஓம் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. அப்போ பேரலாக நம்ம என்ன பண்ணோம்? 2 × 3/2 + 3. 2 × 3 என்னது 6. 6/5. கேல்குலேட்டரில் சால்வ் பண்ணிக்கலாம். 6 / 5 1.2. ஸோ புது ரெசிஸ்டாரோட வேல்யூ 1.2. இதை சால்வ் பண்ணோம்னா 1.2 வருது. அப்புறம் இங்கே ஒரு 1 ஓம் ரெசிஸ்டார் இருக்குது. ஸோ டயக்ராம் எப்படி தான் வரும். சால்வ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்தது? 1.2 ஓம் ரெசிஸ்டார் ஒன்று இருக்குது. அடுத்தது பக்கத்தில் இங்கே ஒரு 1 ஓம் ரெசிஸ்டார் சீரீஸில் இருக்குது. ஓகேங்களா? இது ஏ பாயிண்ட். சரி, இப்போ பாருங்கள். இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது? இப்போது சீரீஸில் இருக்குது. அப்படியே ஆட் பண்ணிடலாமா? 1.2 + 1 வரும் 2.2. அவ்வளோதான். therefore தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 2.2 ஓம். ஸ்டெப் 3யும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணணும்னா தெவெனின் ஈக்குவலண்ட் சர்க்யூட் டயக்ராமாக வரையணும். தெவெனின்ஸ் ஈக்குவலண்ட் சர்க்யூட் டயக்ராம். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு என்ன வேணும்? ஒரு பேட்ரி ஒன்று வேணும். அப்புறம் ஒரு ரெசிஸ்டர், அப்புறம் லோட் ரெசிஸ்டர். ஓகேங்களா? சரி, இந்த தெவெனின் வோல்டேஜ் என்ன கிடச்சிது? தெவெனின் வோல்டேஜ் நம்மளுக்கு என்ன கிடச்சிது? 6 வோல்ட். அதை எடுத்து அங்கே எழுதிக்கலாம். 6 வோல்ட். ஓகேங்களா? இது ப்ளஸ், இது மைனஸ். நெக்ஸ்ட் தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் என்ன கிடச்சிது? 2.2 ஓம். இதுதான் ஏ பி. இதில் நம்ம என்ன ரெசிஸ்டார் ரிமூவ் பண்ணோம்? லோட் ரெசிஸ்டார் RL. அதை எடுத்து திரும்ப இங்கே எழுதிக்கணும். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு தான் லோடு கரண்ட். அந்த லோடு கரண்ட்டு தான் அடுத்த ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கணும். ஸ்டெப் 5 லோடு கரண்ட். ஸோ I = V/R ஃபார்முலா. ஸோ என்ன V? தெவெனின் வோல்டேஜ். என்ன ரெசிஸ்டன்ஸ்? தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் கூட லோடு ரெசிஸ்டன்ஸ். ஸோ தெவெனின் வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது? 6 வோல்ட். 6 / தெவெனின் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2.2. அப்போ லோட் ரெசிஸ்டன்ஸு நல்லா கவனிங்க. ஒரு மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்ஃபார்ம் தியரமில் தெவெனின் ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் சேம். இது 2.2னா அப்போ இதுவும் 2.2 தான். therefore 6/4.4 டிவைட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு லோடு கரண்ட்டு கிடச்சிடும். 6 / 4.4 1.3636 ஆம்பியர். இதுதான் நம்மளுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு. எங்கே? இந்த லோட் ரெசிஸ்டாரில். இந்த லோட் ரெசிஸ்டார் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது? 1.3636. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? ஸ்டெப் 6 மேக்ஸிமம் பவர் எவ்வளோ டெலிவர் ஆகுதுன்னு பார்க்கணும். மேக்ஸிமம் பவர் டெலிவர்ட். ஸோ பவர் ஃபார்முலா என்னது? P = I²R. நம்ம எது கண்டுபிடிக்கிறோம்? அந்த லோட் ரெசிஸ்டாருக்கு கண்டுபிடிக்கிறோம். அதனால் இங்கே L போட்டுக்கோங்க. சரி, கரண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? IL கரண்ட்டு, லோடு கரண்ட்டு 1.3636. அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1.3636 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு லோட் ரெசிஸ்டார் எவ்வளோ இருக்குது? லோட் ரெசிஸ்டாரும் தெவெனின் ரெசிஸ்டன்ஸும் ஒன்று தான். அப்போ இங்கே 2.2னா இதுவும் 2.2 தான். நம்ம என்ன பண்ணோம்? இங்கே 2.2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 1.3636 இன்ட்டு 1.3636 1.8594 இன்ட்டு 2.2. ஸோ வந்த ஆன்சரை 2.2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிடும். ஸோ எனக்கு ஆன்சர் 4.0906. பவரோட யூனிட் வாட். ஸோ இவ்வளவு பவர் தான் வந்து அந்த லோட் ரெசிஸ்டாரில் டெலிவர் ஆகிருக்கு. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். Fuji Silver Academy Strength Success Clarity. வணக்கம்.